கொஞ்சம் பொறுத்துக்கோ அமிர்தா. இப்போ டாக்டர் வந்துருவாரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஐயோ, டாக்டர் வராரா? அவரால் என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்த நான் இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பரமேஸ்வரா, வரப்போற டாக்டர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அவருக்கு என்னோட வலி புரியுமா? பயப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல இருந்து அமிர்தாவை நீதான் காப்பாத்தணும் பரமேஸ்வரா. அமிர்தா படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு அவ படுற வேதனை புரிய மாட்டேங்குது. நீதான் அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும். அமிர்தா இப்போ வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட உயிரை காப்பாத்தி அவ நாகமணிய தேடி கண்டுபிடிக்க நீதான் உதவி செய்யணும் பரமேஸ்வரா. நீதான் உதவி செய்யணும். என்ன ஆச்சுன்னு இந்த பொண்ணு இப்படி துடிச்சிட்டு இருக்கா? டாக்டர் வர்றதுக்குள்ளே இவ செத்துட்டா. ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல இருந்து தொலையும். சினிமா டாக்டர் வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், ரொம்ப நேரமா இவ வழியில துடிக்கிறா. நீங்க பயப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா, உனக்கு வயிறெல்லாம் வலிக்குதா இல்ல குத்தலா இருக்கா? என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னோட வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க அந்த பரமேஸ்வரனால மட்டும்தான் முடியும். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? மிராக்கிள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படிப்பட்ட பல்ஸ் ரேட்டை என் அனுபவத்துல நான் பார்த்தது இல்லை. என்னங்க, என்ன இது? கவரை பிரிச்சு பாருங்க, என்னன்னு உங்களுக்கே தெரியும். பொண்ணுங்க போட்டோவா இருக்கு? அத்தை தான் கொடுத்து அனுப்புனாங்க. இந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியா தேர்ந்தெடுக்கணும் நாங்க. என் கண்ணுக்கு இதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரியறாங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க, எந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? ஹேமா, எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நீ ஒரு வேலை பண்ண, எப்படியும் கல்யாணம் படிக்க போறது அர்ஜுன் தானே, அவகிட்ட காட்டு. அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவனை செலக்ட் பண்ணட்டும். இல்லங்க, அத்தை தான் நாம தான் பெரியவங்க, நாம தான் செலக்ட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் இந்த போட்டோஸ்லாம் கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க என்னடனா? ஹேமா, இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், டயர்டா இருக்கேன். இது அப்படியே வை, நான் அப்புறம் பாக்குறேன். என்னால தேவையில்லாம இதுல எல்லாம் நேரத்தை வீணாக்க முடியாது. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு இவருக்கு? இல்ல, பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை இவ்வளவு அலட்சியமா எடுத்துக்கிறாரு இவரு. இதுக்கு முன்னாடி இவர் இப்படிலாம் கிடையாதே. வெளியில இருந்து எவ்வளவு வேலையா வந்தாலும், எவ்வளவு டயர்டா இருந்தாலும், பசங்க விஷயம் வீட்டு விஷயம் வந்தா ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாரு. இப்ப ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? இந்த உலகத்துல பிள்ளை கல்யாணத்தை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? எதிர்பாராத விதமா அதிர்ஷ்ட தேவதை இந்த மணியை என் கையில கொடுத்துருக்கா. இப்ப இது அதிர்ஷ்ட கதவை எனக்காக திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி என் கையில இருந்தா இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன்.
ஜெயிக்க முடியும் இல்ல, நான் ஜெயிச்சே தீருவேன். இன்னைக்கு ஒரு டெண்டர், நாளைக்கு இன்னொன்று, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு டெண்டர். நான் ஜெயிச்சுக்கிட்டே போறேன். இனிமே வரப்போற எல்லா டெண்டரும் எனக்கு தான் வரப்போகுது. எனக்கு மட்டும்தான் வரும். இனிமே எனக்கு எதிரியா இருக்கிறவங்க தோக்க போறது நிச்சயம். அந்த நாகராஜா செத்துட்டான். இனிமே எனக்கு எதுக்கு பயம்? யாரை பார்த்து பயம்? யாருக்கு நான் பயப்பட மாட்டேன். டாக்டர், அமிர்தாவுக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்றது மிஸ்டர் விக்ரம்? இவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால சொல்ல முடியல. நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? அவ இப்படி துடிக்கிறது என்னால பார்க்கவே முடியல. இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. பாருங்கம்மா, என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா முதல்ல இவங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால சொல்ல முடியும். எந்த டெஸ்ட் வேணாலும் சீக்கிரமா எடுத்துருங்க டாக்டர். ஓகே சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்புங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களே பிளட் எடுத்து லேபுக்கு போங்க. அப்படியே கையோட ரிப்போர்ட் கொண்டு வந்துருங்க. சரி டாக்டர். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னால என் ரத்தத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது. டாக்டர், இங்க பாருங்க. ஊசியை குத்தும் போது நீடில் பெண்ட் ஆயிடுச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நீடில் எங்கேயாவது பெண்ட் ஆகுமா சொல்லுங்க. இல்ல டாக்டர், இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆனா? இல்ல, ஒரு ஊசி அவங்க கையில குத்தி ரத்தம் எடுக்க முடியல. அவங்க கை என்ன இரும்பாலையா செஞ்சிருக்கு? நீங்க அலட்சியமா இருந்துட்டு பேஷண்ட் மேல பழிய போட பாக்குறீங்களா? எங்க அதை கொடுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன ஊசியால குத்த முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை உங்களால சரி பண்ணவும் முடியாது. கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்ன பாபா இது? நீங்க சொன்னதெல்லாம் தலைகீழா நடக்குது. போன முறை நீங்க போட்ட கோட்டை தாண்டி வந்து கைதி ஆயிடுவான்னு சொன்னீங்க. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி உதவி செஞ்சு அதுல இருந்து அவளை காப்பாத்திருச்ச. இப்ப உங்க திவ்ய திருஷ்டியால அவ சாகிறத பார்க்கணும்னு கேட்டேன், அதுவும் முடியல. ஏன் பாபா இப்படி எல்லாம் நடக்குது? அந்த நாகராணியோட பழி உணர்வுக்கு முன்னாடி உங்க சக்தி எல்லாம் குறையுதா? சொல்லுங்க பாபா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ருத்ரா, கால பைரவனுக்கு பூஜை பண்ற என் மேல நீ இப்படி சந்தேகப்படக்கூடாது.